ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஏ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரெயின் வீட்டா கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து குழந்தைகளுக்கு அறிவை வளர்க்கும், நல்ல மூளையை கசக்கி விளையாடுற விளையாட்டு இது எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நிறைய குண்டுகள் இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு குண்டு காலியாக இருக்கும். கடைசியாக நம்ம விளையாண்டு முடித்து எல்லா குண்டையும் எடுத்த பின்னாடி ஒரு குண்டு மட்டும் நடுவில் நிற்கணும். இது மாதிரி விளையாடணும். எப்படி விளையாடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு குண்டை வந்து இன்னொரு குண்டை ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி மாற்றி வைக்கணும். மாற்றிட்டு நடுவில் இருக்கிற குண்டை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு சைடு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ரெண்டு சைடு அப்படியே இருக்கு. ரெண்டு சைடில் இருந்தும் இவ்வளோ குண்டுகள் தான் நம்ம எடுக்க முடியும். மொத்தம் 6 குண்டுகள் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்க, 6 குண்டுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டமாக அடுத்த சைடை திருப்பிக்கிறோம். இந்த ரெண்டு சைடில் இருந்து தான் இப்போ விளையாட போகிறோம். முன்ன மாதிரியே ஒரு குண்டு விட்டு ஒரு குண்டு ஜம்ப் பண்ணி நடுவில் இருக்கிற குண்டை எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 குண்டு, இதில் ஒரு குண்டு, மொத்தம் 5 குண்டு எடுத்திருக்கோம். இப்போ அடுத்த சைடை நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம். அதே மாதிரியே ஒரு குண்டு விட்டு ஒரு குண்டு ஜம்ப் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இந்த சைடில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் 4 குண்டு, அந்த பக்கம் ஒரு குண்டு, மொத்தம் 5 குண்டுகள் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்த சைடை நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம். திருப்பிக்கிட்டு முன்ன மாதிரியே ஒரு குண்டு விட்டு ஒரு குண்டு ஜம்ப் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இந்த சைடில் இருந்தோம், இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 1, மொத்தம் 5 குண்டுகள் எடுத்திருக்கோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி குண்டுகள் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு குண்டு, அடுத்த லைனில் 3 குண்டு, அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா 5 குண்டுகள் இருக்கணும். அதுக்கு கீழ் லைனில் பார்த்திங்கன்னா ஒரு குண்டு, அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் ஒரு குண்டு, இந்த பொசிஷனில் இருக்கணும். இப்போ தான் கரெக்டான பொசிஷனுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி வந்தால் தான் ஒரு குண்டை நம்ம வந்து நிறுத்த முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த 3 குண்டு லைனில் நடுகுண்டை மட்டும் எடுத்து ஜம்ப் பண்ணி நடுவில் இருக்கிற குண்டை முன்ன மாதிரி எடுத்துக்கிட்டே வரணும். கடைசியாக அந்த இடத்துலையே வந்து அந்த குண்டை நின்றோம். பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கிட்டே வரணும். அப்படியே சுற்றி வருது பாருங்கள். கடைசியாக கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம 6 குண்டுகள் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் என்னன்னாலும் 3 குண்டு இருக்கணும், இந்த பக்கம் நடுவில் இருந்து என்னன்னாலும் 3 குண்டு இருக்கணும். இந்த மாதிரி கடைசியாக வந்து நிற்கணும். இதில் பாருங்கள், நடுவில் இருக்கிற குண்டை ஜம்ப் பண்ணி வச்சு இடையில இருக்கிறத எடுத்துடுறோம். அதே மாதிரி கீழே இருந்து ஜம்ப் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், ஒரு குண்டு மட்டும் நடுவில் வந்து நின்றுச்சு. சக்ஸஸாக விளையாண்டாச்சு. இதிலேருந்து 4 குண்டுகள் எடுத்திருக்கோம். இதையே ஸ்பீடாக ஒரு டைம் விளையாண்டு காமிப்போம் வாங்க.
மாதிரி நீங்களும் பிரெயின் கேம் விளையாண்டு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.